அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து கடைசி நேரத்தில் வந்த திடீர் மாற்றம் குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கடந்த மார்ச் ஏப்ரல் மாதங்களில் 10ஆம் வகுப்பு +1 மற்றும் +2 பொதுத் தேர்வுகள் நடந்து முடிந்தன. அதற்கு பிறகு ஏப்ரல் இறுதிக்குள் அனைத்து கீழ் வகுப்புகளுக்கான தேர்வுகளும் நடத்தி முடிக்கப்பட்டு மே 1ஆம் தேதி முதல் கோடை விடுமுறையும் அறிவிக்கப்பட்டது. தற்போது மாணவ மாணவியர் கோடை விடுமுறையில்தான் உள்ளனர். இந்த நிலையில்தான் தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் என்னும் கத்திரி வெயில் தொடங்கியுள்ளது. இதில் 25ஆம் தேதி விலகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கிடையே தமிழகத்தில் வெயிலின் தாக்கமானது கடுமையாக இருந்து வருகிறது. இந்த ஆண்டில் கோடை வெயிலின் அதிகபட்ச அளவானது 106 டிகிரி வரை சென்றுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கோடை வெயில் மேலும் நீடிக்கவும் வாய்ப்புள்ளதால் பள்ளி கல்லூரி மாணவியர் ஜூன் மாதம் பள்ளிக்கு வருவதில் சிரமம் இருக்கும் என்று பெற்றோர்கள் கருதுகின்றனர். அதன் பேரில் பள்ளிகள் திறப்பு ஒத்தி வைக்கப்படுமா என்றும் கடந்த வாரம் பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடமும் கேட்டபோது கோடை வெப்பம் குறித்து ஆய்வு செய்து தெரிவிக்க வல்லுநர் குழு இருக்கிறது. அந்த குழுவினர் வெயிலின் தாக்கம் மற்றும் அதன் தொடர்பான பிரச்சினை குறித்து அரசுக்கு தெரிவிப்பார்கள். அதன் பேரில் முதல்வரும் முடிவெடுத்து அறிவிப்பார் என்று அமைச்சரும் பதிலளித்திருந்தார். ஆனால் கோடை காலத்தில் வெயிலுக்கு பதிலாக வெப்பசலனமாக மழை பெய்து வருகிறது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து பல்வேறு இடங்களில் இயல்பு நிலையில் வெப்பம் நீடித்து வருகிறது. அதன் காரணமாக பள்ளிகள் திறப்பது குறித்து ஆய்வு செய்த பள்ளி கல்வித்துறை வரும் ஜூன் 2ஆம் தேதியே பள்ளிகளை திறக்கலாம் என முடிவெடுத்தது. வெயில் குறித்து பாதிப்பு இருந்தால் அது குறித்து முதல்வர் வழங்கும் ஆலோசனைக்கு பிறகு முடிவுகள் எடுக்கவும் பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், மாநில பாடத்திட்டத்தின் கீழ் செயல்படும் தனியார் பள்ளிகளும் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகளை திறப்பதற்கு ஏற்ப தயார் நிலையில் பள்ளிகளை வைக்க வேண்டும் என்றும் அனைத்து பள்ளிகளுக்கும் தூய்மை பணிகளை மேற்கொண்டு கழிப்பிட வசதிகள், குடிநீர் வசதிகள் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. அதன் பேரில் தொடக்க நடுநிலை பள்ளிகளுக்கு தொடக்க கல்வி இயக்குநரான நரேஷ் சுற்றறிக்கையும் அனுப்பியுள்ளார். இதையடுத்து ஜூன் 2ஆம் தேதி வழக்கம் போல பள்ளிகள் திறக்கப்படும் எனவும் தெரிகிறது. அதே சமயம் மே மாதம் இறுதியில் இந்த மாத இறுதியில் தென்மேற்கு பருவமழை மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளதால் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் அதிக கனமழை மற்றும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்படும் மாவட்டங்களுக்கு மற்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது எனவும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.